பாவக்காய்னா கசக்குதுன்னு அது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு சூப்பரான ஒரு நியூ மெத்தட்ல பாவக்காய் செய்ய போகிறோம். இப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப கசப்பு இருக்காது, எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த பாவக்காவை வச்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 பாவக்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாவக்காவில் உள்ள கசப்பு போகிறதுக்காக வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாவக்காவை போட்டு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க. பாவக்காவை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே 5-6 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சூடில் வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்குங்க. பச்சை வாசனை போன பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போயே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் அதே கடாயை போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போடும்போது கலர் நல்லா கொடுக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியிலலாம் தெரிக்கும். 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி, கூடவே சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக சப்பாத்திக்கு பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாவக்காவை இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே பாவக்காய் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மறந்துடாமல் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.